ஸோ கைஸ், தளபதி 69 படத்தை டிவிவி என்டர்டைன்மெண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். இதுக்கு நடுவில் சன் பிக்சர்ஸும் பார்த்தோம்னா உள்ளே வர போகிறாங்க, அவங்க வெளியே போகிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நியூஸ் வெளியாச்சு. ஸோ அதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். இப்போ சன் பிக்சர்ஸ் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வேணாம் அப்படின்னு மைண்ட் செட் தான் இருக்குது. நானும் பார்த்தோம்னா ஃபஸ்ட் அப்படி தான் சொல்லியிருந்தேன். பட் இப்போ மேபி சன் பிக்சர்ஸ் இன்னும் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாலும் கூட சரி ஓகே நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வருது. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம தளபதியோட லாஸ்ட் படம் தளபதி 69, அந்த படத்தை பார்த்தோன்னா இப்போ எடுத்து முடிச்சுட்டு தளபதி பார்த்தோன்னா ஃபுல்லாகவே அரசியலுக்குள்ளே இறங்க போகிறாரு. அதுவும் அரசியலுக்குள்ளே வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமே பார்த்தோன்னா டிஎம்கே ஏடிஎம்கேவை எதிர்த்து தான் வர்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சன் பிக்சர்ஸ், அதாவது இப்போ ஆளும் கட்சியாக இருக்கிற டிஎம்கேவோட சன் பிக்சர்ஸ் பார்த்தோன்னா படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா மற்ற ப்ரொடியூசிங் ஹவுஸ் யாராவது எடுத்து பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தோன்னா 69 ரிலீஸ் ஆகும்போது ஏதாவது பிரச்சனைகள் கொடுப்பாங்க தளபதிக்கு. அதுவே சன் பிக்சர்ஸே எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட படத்துக்கு அவங்களே பார்த்தோம்னா ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க, பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக பார்த்தோம்னா படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸியாக பண்ணிக்கலாம். அதனால் 69 ப்ரொடியூஸ் பண்ணுறது சன் பிக்சர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இதில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஆனால் சன் பிக்சர்ஸ் பார்த்தோம்னா நம்ம எதுக்காக வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அப்டேட்ஸ் வந்து சீக்கிரமாக கொடுக்க மாட்டாங்க. முக்கியமாக கலெக்ஷனை பற்றி ஷேர் பண்ண மாட்டாங்க. மற்ற படங்களுக்கு பண்ணுறாங்க, தளபதி படத்துக்கு பண்ணுறதில்ல. இந்த மாதிரி 2 பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் நம்ம வேணான்னு சொன்னோம். ஆனால் இப்போ அவங்க எடுத்து பண்ணுறது ரொம்பவுமே நல்லதுன்னு தான் தோணுது. ஏன்னா தளபதியோட அரசியல் என்ட்ரி காரணமாக பிரச்சனை கொடுத்தாங்க அப்படின்னா டிஎம்கே காரங்க தான் அதிகமாக கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட சைடே படத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இருக்காதுல்ல. அந்த ஒரு ப்ளஸ்னால தான். ஓகே ப்ரோ, சன் பிக்சர்ஸ் எடுக்காமல் டிவிவி என்டர்டைன்மெண்ட் வந்தால் பிரச்சனை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பிரச்சனை கொடுப்பாங்க தான். ஆனால் பார்த்தோம்னா பெரிய அளவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே பிரச்சனை கொடுக்காம கூட இருக்கலாம். ஏன்னா கொடுத்தாங்க அப்படின்னா தளபதி பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருவார். ஏன்னா இந்த மாதிரி பாலிடிக்ஸ் சமயத்தில் தளபதி விஜய் அவர்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்ற பார்த்தோம்னா ஒரு டாக்கை நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். அதுக்கே பார்த்தோம்னா தளபதி விஜய் அவர்களுக்கு இன்னும் அது ப்ளஸ்ஸாக போயிடும் அரசியல் வர்றதுக்கு. ஸோ அதனால் பார்த்தோம்னா தொடமாட்டாங்க. அது ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொன்னோன்னே அவரோட படத்துக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க பாரு அப்படின்னு சோசியல் மீடியாஸில் ஒட்டுமொத்தமாக பரவ ஆரம்பிச்சிடும். அப்படி பரவுச்சுன்னா டிஎம்கேக்கு மைனஸ் தான், நம்ம தளபதிக்கு இன்னும் கூடுதல் ப்ளஸ் தான். அதனால் பார்த்தோம்னா அதுலேயும் ப்ரெஷர் கொடுக்குறக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் பார்த்தோம்னா ஈஸியாகவே ரிலீஸ் பண்ணிக்கலாம். இதே சன் பிக்சர்ஸாக இருந்துச்சுன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படிங்கிறதுனால இன்னும் ஈஸியாக போயிடும் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல. ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் இருக்குது. எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எடுத்து பண்ணாலும் ப்ளஸ் இருக்குது. அதனால் பார்த்தோம்னா சன் பிக்சர்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா இதை விட ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்காக தான் சொல்ல வந்தேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.